பிரைஸ் தி லார்ட் சோசன் ஃபேமிலி. உங்கள் வீட்டு செவுரை குறித்தும் உங்கள் வீட்டு ரூஃபை குறித்தும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்குங்க. ஏன்னா உங்களை அது மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்குது. என்னடா சொல்கிறீங்க, நான் எதுக்கு அதை குறிச்சுலாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? நம்ம வீட்டில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்குதா? 4 செவுத்துக்குள்ளே பேசினா கூட பார்த்து பேசு, செவுத்துக்கு கூட காது இருக்குதுன்னுவாங்க. இருட்டில் பேசாத, எல்லாருக்கும் கேட்கும் அப்படின்வாங்க. பார்த்துருக்குறீங்களா? அது எல்லாமே உண்மைதாங்க. ஆபகுக்கு 2:11 சொல்லப்பட்டிருக்குது, கல் சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சிலிருந்து சாட்சிடுமா. இது கடைசி நாட்களில் நடக்கிறதுங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் இந்த செவுரும் இந்த ரூஃபை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்குது. மனுஷங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் 4 செவுத்துக்குள்ளே பண்ணுற பாவம் வெளியரங்கமாக இல்லாமல் இருக்கலாம், வெளியில் நீங்கள் நீதிமான்களாக இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த 4 செவுத்துக்குள்ளே நீ பண்ணுற பாவம், நீங்கள் யோசிக்கிற தீவினைகள், நீங்கள் செய்கிற அநியாயமான காரியங்கள், பொய், எல்லாமே இந்த செவுறு கவனிச்சிட்டே இருக்குது, இந்த ரூஃப் கவனிச்சிக்கிட்டே இருக்குது. இதோடைய வேலை கடைசி நாட்களில் இதுவும் போய் சாட்சி சொல்லுகிறதுல ஒன்றாக இருக்குது. இது கிருபையின் காலமாக இருக்கிறதுனால அவரை அண்டிக் கொள்ளுங்க, சீக்கிரத்தில் அண்டிக் கொள்ளுங்க. அவரை கண்டடைகிற நாளில் போய் நம்ம கண்டடிச்சுக்கணுமா? நீங்களாவது ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி நான் அப்புறம் ஏஸ்பாவை தேடிக்கிறேன், அப்புறம் ப்ரேயர் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா காலம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்காதுங்க. ஏன்னா கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஏசையா 55:6 பார்த்தீங்கன்னா, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் இருக்குது. அவரை கண்டடையத்தக்க சமயம் இதுதாங்க, கடைசி காலம். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. இப்போ அவர் நம்ம கிட்ட இருக்கிறாரு, நீ என்கிட்ட வந்து சேருவியா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர்கிட்ட சீக்கிரத்தில் சேர்ந்துருங்க. நீங்களா ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி போனீங்கன்னா அப்போ இருக்காது. நியாய தீர்ப்பு நாட்கள் நெருங்கி விட்டது. உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுகிறதுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறது அது காத்து கொண்டே இருக்குது. இந்த ஆபகுக்கு 2:11 உங்களுக்கு எப்போதும் நினைவிலே இருக்கட்டும்ங்க. எல்லாமே உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். நீங்கள் நன்மை செய்தாலும் அதை போய் சொல்லணும், நீங்கள் தீமை செய்தாலும் அதை சொல்லும். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். மேலும் இதே போன்ற வார்த்தைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எங்கள் சேனல் நேம் We Are Chosen தமிழ். தேங்க்யூ.